ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் செட் தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்குமா தமிழக அரசு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து சிஎம் செல்லுக்கு ப்ளஸ் வந்து டிஆர்பிக்கு இதுக்குமே மெயில் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா நமக்கு லாஸ்ட்டாக செட் எக்ஸாம்ஸ் வந்து நடந்தது 2018. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலை. ஸோ செட் எக்ஸாம்ஸ் வந்து ஈவனாக, அதாவது நெட் எக்ஸாம்ஸ் மாதிரி, நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 2 டைம் கால்ஃபர் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக நடந்துகிட்ருக்கு, ரிசல்ட்டும் அறிவிச்சிட்ருக்காங்க. அதே போல் செட் எக்ஸாம்ஸும் நடத்தியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டைமு 99,000 பேர், அதாவது 1,00,000 பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணதுனால இந்த முறையும் 6% வந்து என்ன பண்ணாதீங்க, செலெக்ஷன் பண்ணாதீங்க, அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2017 நடந்த செட் எக்ஸாம்ஸ் அப்போ கிட்டத்தட்ட 6 வருஷம் நடக்காமல் இருந்ததுனால யூஜிசி வந்து ஒரு 17% தேர்ச்சி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த முறையும், ஏன்னா 6 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 2 டைம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த அப்ளிகண்ட்டும் குறைஞ்சிருப்பாங்க, காம்படிஷன் இது எல்லாமே குறைஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து செலெக்ஷனும் ஆகிருப்பாங்க. சரிங்களா? இயர்லி ஒரு 2000 பேர்னாலும் இந்நேரம் 12,000 பேருக்கு செலெக்ஷன் ஆகிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. எங்களுக்கு பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டு எக்ஸாம் எழுதினவங்க எல்லாமே கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி தெரியல. அது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மெசேஜ் எல்லாமே தமிழக அரசுக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லி தெரியல. அதேமாதிரி டிஆர்பிக்கும் போய் சேரணும். ஏன்னா அப்படின்னா தான் அது எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஸோ இப்போ தான் நியூஸ் பேப்பரில் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நியூஸில் இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நமக்கான பர்சன்டேஜ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த ரிட்டனாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே பார்த்துருக்கலாம். ஸோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்வேர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். எல்லாரோடைய எதிர்பார்ப்புமே என்னவா இருக்குன்னா இப்போதைக்கு பர்சன்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். என்ன ரீசன்னா இந்த டைம் 4000 போஸ்ட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டைம் அதிகமாக இருக்கிறது. இதே போல் அடுத்த டைம் வருமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எங்களுக்கு எழுதுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த 6% அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 14 அல்லது 15, 17 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ் நம்பியே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஈவனாக ஒவ்வொரு வருஷமும் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் பற்றி அந்த காம்படிஷன் வந்து குறைஞ்சிருக்கும். இது ஒரே டைம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு அடுத்து வச்சதுனால காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல்.